வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாமல் நாகை மீனவர்கள் 3000க்கும் மேற்பட்ட படகுகளை கரையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. அவரோடு பேசலாம். விஷ்ணு, மூன்றாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் என்ன சொல்றாங்க? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாகை மாவட்ட மீன்வளத்துறையினர் நாகை மாவட்ட மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல தடை விதித்திருந்தாங்க. இதனால் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், வேதாரண்யம், கோடிக்கரை உள்ளிட்ட 25 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகளும் இங்கே மீன் வரத்து இல்லாதால அவங்க வாகனத்தை நிறுத்திட்டு முடங்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலை சார்ந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்காங்க. அதாவது கடலுக்கு செல்ல தடை விதித்த நிலையில கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள்ள கரை திரும்ப வேண்டும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதனால தொலைத்தொடர்பு மூலம் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மீனவர்கள் கரை திரும்பிய வண்ணம் இருக்காங்க. இந்த நிலையில நாகை அருகே அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுல 14 பேர் கடலுக்கு ஏற்கனவே தடை காலத்துக்கு முன்பு மீன்பிடிக்க சென்றிருந்தாங்க. அவர்கள் நேற்று கோடிக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடல் சீற்றம் காரணமாக கடலில் தவறி இருந்து மாயமாயிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க இது குறித்து நாகை அக்கரைப்பேட்டை சேர்ந்த மனோர் இருக்கார், அவற்றை கேட்கலாம். வணக்கம். இப்போ இவங்க எத்தனை பேர் கடலுக்கு போனாங்க? எது மாதிரி அங்கே கடல் சூழ்நிலை இருக்கு? கடல் சீற்றமா இருக்கு? அங்கே உள்ள நிலைமை என்ன? இப்போ இந்த மீனவரோட நிலைமை என்ன சார்? தடைக்க காற்று மழை அதிகமாக இருக்க முன்னாடி போட்டு வெளியான போட்டு இது வீரமணி சொந்தமான போட்டில் 14 பேர் தொழில் பார்க்க போனது. கோடிக்கரைக்கு தென்கிழக்க போகும்போது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. காற்று மழை அதிகமாக, கடல் சீற்றம் அதிகமாக இருந்தனால சண்முகனுங்கிறவர் விசைப்படகு தவறி விழுந்துட்டார். அவரை 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு தேடி அவரை கண்டுபிடிக்க முடியல. இது கடலோர காவல்படை நேவல் டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணி அவரை உயிரோட மீட்டு கொடுக்குமாறு ரொம்ப தாழ்மையிடம் கேட்டுக்கிறோங்க. கார்த்திகா, அதாவது கடலில் தவறி மாயமான அந்த மீனவரை அரசு உடனடியாக கண்டுபிடித்து உயிரிடம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. மீன் வரத்து இல்லாதனால நாகை துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. மீனவர்கள் மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலை சார்ந்தவர்களும் இங்கு வேலை இழப்பு ஏற்பட்டு வருமானம் இன்றி வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதே போல இந்த மாயமான மீனவரை உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கார்த்திகா, 3 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலில் விழுந்து மாயமான மீனவரையும் கண்டுபிடித்து தர வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு.